ஹாய், வாங்க உளுந்து பால் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். உளுந்து பால் வாங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், பார்க்கலாம். உளுத்தம் பருப்புங்க, தோல் இல்லாத பருப்பு தான் எடுக்கணும். உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தேங்காய், இதை துருவி வச்சுக்கணும் பூவாக தேங்காய். அடுத்தது கொஞ்சோண்டு பச்சரிசி அந்த உளுந்து கூடயே போட்டு கொஞ்சம் வறுத்துக்கணும் பொன்னிறமாக. அது கொஞ்சம் பச்சரிசி சுமார் லைட்டாக ஒரு ஸ்பூன் தான் அரிசி. அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இனிப்புக்கு வெல்லங்க. அது முந்திரி பருப்பு ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கோங்க. முந்திரி பருப்புங்க, அது நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் நெய்யில் போட்டு வறுக்க. அது வெல்லம் இனிப்புக்கு. நம்ம வெல்லம் வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை சர்க்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை கருப்பு பனை வெல்லம் இருக்குது பாருங்கள், அது வேணாலும் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம். இனிப்பு ஆக மொத்தம் போடணும் இதில் உளுந்து பாலுக்கு. வாங்க உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணுங்க. வெந்தயம் உடம்பு குளிர்ச்சி. உளுந்து இது நல்லா கை கால் வலி, முட்டி வலி, கால் வலி, நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு உடம்பு டயர்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உளுந்து பால் எடுத்து டெய்லி ஒரு டம்ளர் கூட குடிக்கலாங்க. நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு இதை பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா டீ காப்பிக்கு பற்றி டெய்லி ஒரு டம்ளர் தண்ணியில் கலக்கி சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டு நல்லா கொதிக்க வச்சு டெய்லி ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த உளுத்தம் பருப்பும் கூட அதான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி, பச்சை அரிசி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். அந்த அரிசி கொஞ்சம் அதில் எடுத்து போட்டுக்கலாங்க. அது பாருங்கள், அரிசி பச்சை அரிசி தான் போடும். பச்சை அரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி கூட போட்டுக்கலாம். வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறோம்ல, அது எந்த அரிசி இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணுங்க அதில். அதை பாருங்கள், வெந்தயம் நிறைய போட்டாலும் சிறுகசப்பாக இருக்கும். ஒரு லிமிட்டாக போட்டுக்கணும். வெந்தயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. சூப்பராக பாருங்கள் கலரு. ரொம்ப தீயக்கூடாது, கசக்கும். அதான் ப்ரௌனாக வறுத்து எடுத்து நல்லா கம்மன்னு வாசனை வரும். அப்போயே வரப்பட்டுச்சுன்னு அறுத்தாங்க. பாருங்கள், சூப்பராக வறுத்தாச்சுங்க. இது இந்த உளுந்து பாலுன்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க ஒல்லியாகவே கிடப்பாங்க, சதை பிடிக்காது. அவங்களுக்குலாம் டெய்லி ஒரு டம்ளர் பால் ஆற்றி கொடுப்பீங்களா, அந்த மாதிரி இது சுடுதண்ணியில் ஆற்றி கூட அப்படியே கொடுக்கலாம். பவுட்ரு பண்ணி இதுமாரி ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா ஒரு டப்பாவில் கொட்டி எப்போ ஒன்றாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வறுத்தாச்சுங்க. நல்லா ஆறணுங்க. ஆற வச்சு நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. உளுந்து கை கால் வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கை குடைச்சல், கால் குடைச்சல், அதிகம் வேலை செய்யறவங்கள அவங்களுக்கு டயர்டு இல்லாமல் இருக்கும். பாருங்க, தேங்காய் நல்லா பூ பண்ணிக்கலாங்க. அப்படியே மிக்சியில் போட்டு தேங்காய் பூவாக துருவிக்கலாம். அதில் 2 ஏலக்காய் போட்டிருக்கோம் பாருங்கள். ஏலக்காய் போட்டு அது தேங்காய் பூவாக துருவி எடுத்துக்கணுங்க.
நல்லா சூப்பராக தேங்காய் பூ திருவிட்டு இப்போ அந்த பருப்பு வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், கொஞ்சம் அரிசி 3 வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறணும், வறுபடணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், கம 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 கம. இது சிலர் உளுந்து கஞ்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உளுந்து கஞ்சின்றது வந்து பச்சை உளுந்தாக மாவு அரைச்சி அதை அப்படியே காய்ச்சுவாங்க, அதான் உளுந்து கஞ்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து உளுந்து பால், தேங்காய் பூ போட்டு செய்யலாம், இல்லை தேங்காய் பால் எடுத்து அந்த பால் ஊற்றி அதில் உளுந்து பால்னு சொல்லுவாங்க. நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க. எவ்வளோ டயர்டாக வேலை செஞ்சுட்டு வந்தாலும் இந்த டீ காப்பி குடிக்கிறதுக்கு பற்றி இது ஒரு டம்ளர் குடிக்கலாம் டெய்லி. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் வலி, சிலருக்கு வந்து முதுகு எலும்பு தேய்மானம், முட்டி எலும்பு தேய்மானம், ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் சரி, சின்ன வயசில் இருக்கிறவங்களும் சரி, முட்டி வலி, கை கால் வலி, கழுத்து வலி, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு மூலிகை தான். இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்காலே வந்து உடம்பு டயர்டுன்றதே இருக்காது, எவ்வளோ வேலை பார்த்தாலும். ஆம்பளையும் சாப்பிட்லாம், லேடிஸும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் கொடுக்கலாம், அனைவரும் சாப்பிட வேண்டியது. பாருங்கள், அந்த தேங்காய் பூ வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது கூட கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பு பொடிசாக நல்லா நுணுக்கிக்கணும். அது பாருங்கள், முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி அதை கொஞ்சம் நெய் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அது கூட கொஞ்சம் தேங்காய் பூ பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பூவும் எடுத்து இது கூட போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அது பாருங்கள், தேங்காய் பூ மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா போட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் அப்படியே வறுத்து வச்சுக்கணுங்க. ஆனால் இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யணும், ஆனால் செஞ்சாலும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது. உளுந்து பால் நல்லா சூப்பராக இருக்கும். டீ காப்பிலையாவது குணஸ்டால் இருக்கும் உடம்புக்கு, பால்னால இந்த மாதிரி குடிக்கலாம். உடம்பு ரொம்ப வெயிட் போட்டவங்க கூட இது குடிச்சோம்னா உடம்புக்கு நார்மலாகிடும். இந்த மாதிரி ப்ரௌனாக ஆனவொடனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணுங்க. அது பாருங்கள், அது வறுபட்டுச்சு. அதை கொஞ்சம் அள்ளி பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. ஒரு கையாலே வீடியோ எடுத்துக்கினே நாங்கள் இது சமைக்கணுன்றதுனால முழுசாக காட்ட முடிய மாட்டேங்குது வீடியோவை எதுவுமே. அது பாருங்கள், வேறு யாருன்னா எடுத்தாங்கன்னா முழுசாக காமிக்கிறேன். நான் ஒரு கையில் செல்லு வச்சுக்கிட்டே நான் வீடியோ எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். வெல்லம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த வெல்லத்தை போட்டுக்கலாங்க. வெள்ளை பாவு காய்ச்சிக்கலாம். பாவு பக்கம் வரணும்லாம் கிடையாது, வெல்லம் கரைஞ்சி கொதிச்சு அப்படியே போதும். நான் கொஞ்சமாக தான் ஒரு 2 டீஸ்பூன் உளுந்து தான் எடுத்துருக்கேன். அதுக்கு வெல்லம் கொஞ்சமாக தான், ஒரு 50 கிராம் வெல்லம் தான் எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், அதில் தண்ணி போட்டு நல்லா கரையை விட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக அப்படியே வெல்லம் கரையணும். இது ரொம்ப பாவுலாம் ரெடி ஆகணுன்னா கிடையாது, இது வெல்லம் மட்டும் கரைஞ்சால் போதும். அந்த வெல்லம் தண்ணியை வடிகட்டி ஊற்றிக்கணும். பாருங்கள், தனியாக தண்ணி கொதிக்க வச்சு இது வந்து அந்த உளுந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தீங்களா பவுட்ரு, அதை தண்ணி போட்டு கலக்கணும். அப்படியே கொட்டக்கூடாது, கட்டி கட்டியாக போயிடும். தண்ணியில் போட்டு நல்லா ஸ்பூனால் கலக்கி தான் அப்புறம் அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி அப்படியே கிண்டணும். அப்படியே வெந்து வரும். நம்ம ராகி கூழெலாம் காய்ச்சினா எப்படி வரும், அதேமாரி தான் வரும் இந்த உளுந்தும். ஆனால் இது வறுத்த உளுந்து, அவ்வளோ டிக்காக வராது, தண்ணியாக தான் இருக்கும். அது பாருங்கள், அப்படியே ஒரு 10 நிமிஷம் கட்டிக்கிட்டே ஆகாத கலக்கிக்கிட்டே இருக்கணும். செம சூப்பராக இருக்கும். அப்படியே கம 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 கமன்னு வாசனையாக இருக்குது.
ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ரெடி ஆகிடும். இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல எல்லா பொருளும் ரெடியாக கிட்ட எடுத்து வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, திருவி அதை போட்டுக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே வறுக்காமல் அப்படியே கொஞ்சம் அதிலே போட்டுக்கணும். பச்சையாக அப்படியே தேங்காய் பால் எடுத்து புழிஞ்சு கூட ஊற்றிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். இது தேங்காய் அப்படியே பொடி பண்ணதும் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கணுங்க, இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். என்ன இனிப்பு போட்டாலும் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வரும். ஒரு 1/4 டீஸ்பூனும் சால்ட்டு போட்டுக்கணுங்க. இப்போ வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, கரைஞ்சி கொஞ்சம் தான் கொதிச்சுது. அது பாவுலாம் வரணும்னு கிடையாது, கம்பி பதெல்லாம் கிடையாது. அது அப்படியே வெல்லம் கரைஞ்சால் போதும் சுடு தண்ணியில். அதை அப்படியே நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். இது பாருங்கள், தேங்காயெலாம் போட்டுக்கிறதுக்கு, ஏலக்காய் போட்டுறதுக்கு, உளுந்துலாம் வறுத்து அப்படியே நம்ம வெந்தயம், உளுந்து, கொஞ்சம் அரிசி எல்லாம் வறுத்து அப்படியே கூழ் காய்ச்சறது. அப்படியே செம்ம வாசனையாக வருது. கமகமன்னு வருது வாசனை அப்படியே கொதிக்கும் போதே. பாருங்கள், அது வெல்லம் பாவு வடிகட்டிக்கலாங்க. அதில் என்ன கல், மண், குச்சி, கொம்பெலாம் இருக்கும். அதனால் அது பாவு காய்ச்சி அது வடிகட்டிக்கலாங்க. வெல்லம் வடிகட்டி எடுத்தாச்சுங்க. நல்லா டிக்காக கலராக வந்துடுச்சு பாருங்க, நம்ம பாயாசம் மாதிரி. ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இதுமாரி ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் சூடாக குடிக்கிறவங்க சூடாக ஊற்றி அப்படியே குடிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டோன்னா டிக்காக வரும். அப்படியே ஊற்றி ஒரு டம்ளரில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அழகாக குடிக்கலாம். பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக பாருங்கள், பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். காய்ச்சும் போது தண்ணியாக தான் இருக்கும். காய்ச்சி கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னா அப்படியே டிக்காக ஆகிடும் அந்த உளுந்து. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். போலில் மாற்றிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க. வெந்தயம்லாம் வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சி. அதேமாதிரி உளுத்தம் பருப்பும் உடம்புக்கு நல்லது. இந்த கை கால் வலி, முட்டி வலி, நிறைய பேருக்கு எலும்பு தேய்மானம், முட்டி வீக்கம், கை கால் வீக்கம், வேலை செஞ்சால் டயர்டாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களாம் இது வாரத்தில் ஒரு நாளைக்காவது டெய்லி செய்ய உங்களுக்கு டைம் இருந்தால் கூட இந்த பொடி மட்டும் ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே வாரத்தில் ஒரு நாளைக்காவது ஒரு டம்ளர் அழகாக செஞ்சு குடிச்சிங்கன்னா அந்த கை கால் வலி என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான உளுந்து மாவு பால் சூப்பராக இருக்குங்க. அதை எடுத்து ஊற்றும் போது பாருங்களேன், அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. நல்லா வாசனையாக வருது. கமகமகமகமகமான வாசனை. ஊற்றியாச்சுங்க. நம்ம அந்த முந்திரி பருப்பு, அந்த தேங்காய் எல்லாம் நெய் போட்டு பொரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, நெய்யில் அதை எடுத்து அப்படியே மேலாக தூவி விட்டுக்கணும். சூப்பராக செம்ம வாசனையாக இருக்கும். நெய் வாசனை வரும். இப்போ தான் நல்லா கமகமகமகம். பாருங்கள், முந்திரி பருப்பும் தேங்காயும் நெய் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருக்கோம். பொரித்து தவாவில் எடுத்து வச்சு இல்லைங்களா, அதுதான் மேலாக தூவிக்கலாம். இது அப்படியே இந்த உளுந்து பால் குடிக்கும் போது அப்படியே வாயில் அப்படியே நல்லா சூப்பராக கிடைக்கும். ஒவ்வொன்றும் கிடைக்கும் போது அப்படியே குடிக்கிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பாருங்கள்.
அதான் சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா வெதுன்னு சூடுலையும் குடிக்கலாம், ஆறிட்டாலும் குடிக்கலாங்க. எங்கள் வீட்டில் அப்படியே பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருமே எனக்கு உனக்குன்னு போட்டி போடுவாங்க. ரொம்ப நல்ல ஆரோக்கியமானதுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நல்லா இருந்ததா இல்லையானு. நாங்கள் செஞ்சது சூப்பராக இருந்தது. நான் செஞ்ச மாதிரியே பார்த்து செஞ்சிங்கனாக்கா அதேமாரியே சூப்பராக வரும் உங்களுக்கும். இது உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது. கை கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எல்லாத்துக்கும் ஆரோக்கியமானது. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.